என் செல்லக் குழந்தையே, உனக்கான அவசர செய்தியோடு உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய ஆபத்து காலம் முடியப் போகின்ற முக்கியமான கட்டத்தில் நிச்சயமாக உன் தாயின் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு இனியும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் என் பிள்ளை என்னை உணர்ந்ததனால் மட்டும்தான் என் வார்த்தைகளை தேடி ஓடோடி வருகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன்னோடு பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நாள் முதல் உன்னுடைய ஒவ்வொரு அன்பிலும் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டி நான் நிலைத்து நிற்க நினைக்கிறேன். என் பிள்ளை என்னை நம்பிய பிறகு ஒருபோதும் அதனை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் நான் உறுதியோடும் தெளிவோடும் இருந்து கொண்டிருக்கிறேன். உள்ளதை எல்லாமும் எடுத்து சொல்ல வேண்டி நாம் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ கண்டு கொள்வாய். உனக்கான வாழ்க்கையையும் உனக்கான வாய்ப்புகளையும் நான் கொடுக்க வரும் பொழுது அதை தட்டிவிடாமல் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்று கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இதுவரையிலும் உனக்கென எடுத்து சொல்ல வந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனம் கொண்டு நிற்பது உண்மை என்றால் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதிலும் நீ தெளிவோடு இருந்திருப்பாய். அடுத்து நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களில் நீ கட்டாயமாக மன உறுதியோடு நின்றிருப்பாய் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, வாழும் காலம் இனி உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு மன உறுதியோடு நீ நிற்கும் இந்த நேரம், மன உறுதியோடு நீ நின்று விட்டாய் என்ற உடனேயே உன்னை சுற்றி ஆபத்துக்களும் வரத்தானே செய்யும். உன்னுடைய இந்த நிம்மதியை முழுமையாக கெடுப்பதற்கான சூழ்ச்சிகளும் இங்கு நடக்கத்தானே செய்யும். எதுவும் நடக்கவில்லை என்றால் மட்டுமே நாம் ஆச்சரியப்பட வேண்டும். எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்கவில்லை என்றால் மட்டும்தான் நீ ஆச்சரியப்பட வேண்டும். உன்னை சூழ்ந்து வருவதிலிருந்து, உன்னை சுற்றி நடப்பதிலிருந்து நீ எல்லாவற்றையும் உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் குழந்தை இதையெல்லாமும் நீ தொலைக்கக்கூடாது. நான் இருப்பதிலிருந்து உனக்கு கிடைக்கும் இது போன்ற ஆச்சரியங்களை எல்லாமும் நீ ஒரு நொடியிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் நாட்கள் இனி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் உணர்த்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக கண்கூடாக உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உனக்கு நடத்தும் இது போன்ற காரியங்களை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு நிற்காதே. நல்லதையே சொல்ல, எப்பொழுதும் உனக்கு நல்லதையே உணர்த்த நான் வருகின்ற இந்த நாள் முதல் இனி உன்னோடு நான் இருப்பதில் உனக்கு எந்த குழப்பமும் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அம்மா சொல்வது போல அடுத்தடுத்த நிலைகளில் உன் வெற்றியை நீயே கண்கூடாக காணப்போகிறாய். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்குரிய சந்தோஷத்தை நீயே என்னவென்று உணரப்போகிறாய். இந்த வாழ்க்கைக்கான காரணம், நாம் படைக்கப்பட்டதற்கான காரணம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. முன்னின்று எதையும் சொல்லிவிட்டு செல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் சொன்னதை செய்யும் என் பிள்ளை அல்லவா? நினைத்ததை
சாதித்துவிடும் என் பிள்ளை அல்லவா. உன் எண்ணம் போல எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை உறுதி செய்கின்ற என் பிள்ளை அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காது. எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ வருத்தமடையாதே. வராகி சொல்ல சொல்ல உனக்கும் இனி எல்லா மாறுதல்களும் நடக்கும். இனி எல்லா மாற்றங்களும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உள்ளதை எல்லாமும் நான் உனக்கு உள்ளபடி எடுத்து தர வேண்டி வருகின்ற இந்த நேரம் நீயும் எந்த காலத்திலும் இதையெல்லாமும் இனி கைவிட்டு விடாது. வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணத்தை உனக்கு தந்துவிட்ட பிறகும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி நீ அடம்பிடித்து கொண்டிருப்பாயானால் எப்பொழுதும் சோகம் தோய்ந்த முகத்தோடும் தேவையில்லாத எண்ணத்தோடும் தான் நான் இருந்து கொண்டிருப்பேன் என்று நீ சொல்வாயானால் உன் வாழ்க்கையை நீ கேள்விக்குறியாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்வோம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. முன்னிற்கின்ற இந்த நாளில் இனி உன்னை தேடி நான் வருவதும் உன்னை நான் சந்தோஷமாக வழி நடத்துவதும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வாழும் நாள் முதல் நீ நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பொன்னையும் பொருளையும் தூக்கி சுமப்பதனால் மட்டும் உன்னால் சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா? நிம்மதி என்பது வேண்டுமல்லவா? அந்த நிம்மதி ஒன்று உனக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். மன நிம்மதியோடு என் பிள்ளை நீ இருக்க வேண்டிய அவசியம் இனிமேல் எப்பொழுதும் உன் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையை சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய வார்த்தைகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் நம்முடைய மனதை ஆழமாக காயப்படுத்தும், நம்முடைய மனதை ஆழமாக நொறுக்கும், நம்மை எப்பொழுதும் உறங்க விடாமல் செய்யும். ஏன் இவர்கள் இப்படி நம்மை பார்த்து பேசிவிட்டார்கள் என்பது போன்ற ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். இதை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ சொல்லும் சொல்லில் இனி உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மீட்டெடுக்கப் போவதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இங்கு உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட சில விஷயங்களை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற அவசியம் உனக்கு வந்து விட்டதல்லவா. இனி எந்த நாளிலும் நாம் விரும்புகின்ற ஒரு விஷயம் நமக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் கை கொடுக்காமல் போகாது என்ற ஒரு புரிதல் உனக்குள் வந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லும் இந்த காலம் இனி முழுமையாக எல்லாமும் உனக்காக நீயும் நீ வணங்குகின்ற உன் தெய்வமும் தான் என்ற ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான சூழ்நிலைகளை எல்லாமும் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருவதில் இனி உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே மிகப்பெரிய மாற்றத்தை இனி கொண்டு வரப்போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ யாரென்று செதுக்கிவிடப் போகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கும் உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என்பதில் எனக்கு உன் மீது நம்பிக்கை வந்ததனால்தான் மீண்டும் மீண்டும் நான் உன் பின்னால் வருகிறேன். சில சந்தர்ப்பங்களில் அம்மாவால் உன்னை காண வர முடியாமல் போகலாம்.
ஆனால் ஒருபோதும் நான் உன் அருகில் நிற்காமல் இருந்தது கிடையாது. உன்னுடைய செயல்களை எல்லாமும் நான் கவனிக்காமல் இருந்தது கிடையாது. சுற்றி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும், எந்த ஒரு விஷயத்தை நீ முன்னெடுத்து வருகிறாய் என்பதனையும் நான் கவனத்தில் கொண்டுதான் இருக்கிறேன். நீ பேசுகின்ற எல்லாமுமாக உன்னுடைய நாவில் நின்று நான் சில விஷயங்களை உனக்கு சரியாக நடத்தி கொடுத்தும் இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிறாயா? சற்று ஆழமாக நீ சிந்திக்க வேண்டும். என்ன தெரியுமா, ஒரு சில விஷயங்களில் எல்லாமும் நான் முடியாது என்றுதான் சொல்லப்போகிறேன் என்று நீ வார்த்தைகளை விட்டு புறப்பட்டிருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நின்று முடியாது என்று சொல்ல முடியாமல் முடியும் என்று நீ சொல்லிவிட்டு வந்தது உனக்கு நினைவில் இருக்கிறதா? முடியும் என்று நீ சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் நினைவில் இருக்கிறதா? இதையெல்லாமும் நீ உணரக்கூடிய நேரம் இது. இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இது. கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வம் உன்னை மாற்றி இருக்கிறது என்பதில் உனக்குள் இருக்கும் இந்த எண்ணம் போல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக உன்னை ஆட்டி படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சந்தோஷம் என்பதனை நாம் நிலைநிறுத்தி இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்தி இனி என்றும் என் பிள்ளை நிம்மதியோடு வாழ்வதைக் கண்டு மகிழ்ச்சியடைய நான் பூரிப்படைய தயாராகிவிட்டேன். உனக்கு நடக்கும் நன்மைகளுக்கு நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றிலும் ஒரு சரியான ஒன்று உன்னை வந்து முழுமையடைய சேரும் நாள் இது என்பதனை நீ மறக்காதே. இன்று ஆனி மாதத்தினுடைய முதலாவது நாள். அம்மா உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன். ஒரு மாதத்தின் தொடக்கம் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம். இத்தனை நாளும் நீ கடந்து வந்த விஷயங்களையும், இத்தனை நாளும் நீ தாண்டி வந்த விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நாள். இந்த மாதம் தொடங்கும் பொழுதே உன் மனதிற்குள் இந்த தைரியத்தை, உன் மனதிற்குள் இதை பற்றிய சிந்தனைகளை நான் ஆழமாக வேறு ஒன்றி நிறுத்தி வைத்து விட்டேன் என்றான். அதன் பிறகு உனக்கு நடத்தவிருக்கும் பல விஷயங்களை எல்லாமும் நான் சரியாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியாக உனக்குள் இதையெல்லாமும் நான் வேரூன்றி நிறுத்துவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை எல்லாமும் நாம் உருவாக்கி கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மை அடையப் போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ முழுமையடையப் போகிறாய் என்பதனை மறக்காதே. முழுமையான மகிழ்ச்சியும் முழுமையான சந்தோஷமும் இனி என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து நின்று இனி என் பிள்ளைக்கான மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. காலம் போட்ட கணக்கு இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்குவதில், உனக்குரிய தேவைகளை முன்னெடுத்து வருவதில் நிச்சயமாக பல நன்மைகளை புரியப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல மாற்றங்களோடு உனக்கு வேண்டியதை எல்லாமும் இந்த வாழ்க்கை உருவாக்கி தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்ற ஒரு தெய்வம் இதுவரையிலும் உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களும் இனி நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதில் உன் மனது நிச்சயமாக தெளிவடைந்து விடும் என்பதனை மறக்காது. எந்த காலத்திலும் என் பிள்ளை தனக்குரிய ஒரு சந்தோஷத்தை
நிச்சயமாக நீ எந்த இடத்திலும் கைவிட்டு விடாமல் நீ விரும்பியது போல ஒரு நம்பிக்கையை நீ அடைந்திருந்தாயானால் உன் வாழ்க்கை உன்னை வெற்றி ஒரு சரித்திரமாக கொண்டு வந்து சேர்க்க தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். முன் நிற்கும் நாட்களிலும் உடன் வரும் காலங்களிலும் என் பிள்ளை, நீ ஒவ்வொன்றையும் இனி சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான திசையில் நீ முன்னெடுத்து வருவாய் என்பதனையும் நீ மறந்து விடாது. எந்த காலமும் இனி உனக்கு நடக்கும் எந்த நேரங்களும் இனி எதிலும் என் பிள்ளைக்கு தொடர்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் கவனமாக இருக்கும் இந்த நாள் முதல் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எதையுமே ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ பழகிக்கொள். அது போதும். வேறெதையும் இனிமேல் நினைத்து நீ நிச்சயமாக கலங்கிவிட வேண்டாம் என்பதில் மன உறுதியோடு நல்ல சந்தோஷங்களை எல்லாமும் நாம் உணர்ந்தும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ சரியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழும் நாட்கள் இனி முழுமையாக உனக்கு இந்த வாழ்க்கையை சரியாக வழிநடத்த வேண்டும். சரியாக உன்னை நிச்சயமாக உருவாக்கிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. யார் சொன்னாலும் யார் என்ன என்றாலும் நீயாக இரு. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களுக்காக உனக்குள் தோன்றும் நல்ல சிந்தனைகளை நீ ஒருபோதும் இழந்து விடாது. உனக்கு உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு. உன் மனசாட்சி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களில் நீ எப்பொழுதும் தெளிவாக இரு. எது உன் வாழ்க்கை என்று அது உனக்கு அழுத்தமாக சொல்கின்றதோ அதை இறுக பற்றி கொண்டு வாழ பழகிக்கொள். வேறெதுவும் உனக்கு தேவையில்லை. சுற்றி சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள்தான் உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் மனிதர்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒரு காலமும் இதனை நீ விட்டுவிடவும் இவர்களிடமிருந்து கிடைக்கின்ற தேவையற்ற விஷயங்களை தூக்கி சுமக்கவும் கூடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நான் வருவதிலிருந்து இனி எல்லாவற்றையும் இனி மன உறுதியோடு நீ தெரிந்து நடந்து கொள்வாய். மன உறுதியோடு நீ புரிந்து வாழ்ந்து தொடங்குவாய் என்பதனையும் மறக்காது. வாழும் நாட்கள் இனி உன் வாழ்க்கையில் உனக்குரிய ஒவ்வொன்றையும் முழுமையாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்றால் என்னவென்று ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைக்கு நான் இனி அத்தனையையும் அடையாளப்படுத்தப் போகிறேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளோடு நீ வாழ்ந்திரு. பல நன்மைகளை நீ உணர்ந்துவிட தொடங்கிவிடு. இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல உண்மைகளை அது உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை என் பிள்ளை சந்தித்த பல பிரச்சனைகள் முடிவோடு உனக்கு கிடைத்த பொழுது நீ எத்தனை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ உணரப்போகிறாய். அதைவிட அதிகமான சந்தோஷத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காது. வாழ்க்கை என்னவென்று நீ உணரும் இது போன்ற நேரங்களில் இனி உனக்கு எல்லாவற்றையும் அது சரியாக கொடுக்கும் என்பதிலும் நீ எப்பொழுதும் கவனமாக இரு. யாரிடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ சந்தோஷமாக இரு. அது போதும். இனி உனக்கு நடப்பதிலிருந்து அத்தனையையும் நான் சரி செய்து தந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நாளிலும்
என் பிள்ளை, உன் எண்ணங்கள் போல எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.